மேற்கு வங்கத்தில் பாஜகவிடம் ஆட்சியை இழந்த சூழலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியின் அடித்தளம் கரைந்து வருவது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. மேற்கு வங்கத்தில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியை வீழ்த்தி பாஜக முதல் முறையாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றியுள்ளது. பொதுவாகவே மேற்கு வங்கத்தில் ஆட்சியில் இருக்கும் கட்சி மற்றொரு கட்சியிடம் ஆட்சியை இழந்தால் அந்த கட்சியின் கட்டமைப்பை சிதைந்துவிடும். அங்கு முன்னர் ஆட்சி செய்த காங்கிரஸ், இடதுசாரிகள் ஆகியோரும் ஆட்சியில் இருந்து இறங்கிய பின்னர் அவர்களின் கட்டமைப்பே சிதைந்தது. அந்த வகையில் தற்போது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியும் ஆட்சியில் இருந்து இறக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த கட்சியின் அடித்தளமும் சிதையத் தொடங்கியுள்ளது. தேர்தல் முடிவுகள் வெளியானதிலிருந்து தற்போது வரை திரிணாமுல் காங்கிரஸ் கட்சியிலிருந்து 100க்கும் மேற்பட்ட கவுன்சிலர்கள் ராஜினாமா செய்துள்ளதாக கூறப்படுகிறது. மேலும் சமீபத்தில் பேசிய பாஜக எம்பியான சௌமித்ரா கான் மத்திய தலைமை அனுமதி அளித்தால் சுமார் 50 திரிணாமுல் எம்எல்ஏக்களும் 20 எம்பிக்களும் பாஜகவுக்கு மாற தயாராக இருப்பதாக கூறி பதற வைத்தார். இந்த சூழலில் சமீபத்தில் வாக்கு எண்ணிக்கை நிறுத்தப்பட்டு மறு தேர்தல் நடத்தப்பட்ட ஃபால்டா சட்டப்பேரவை தொகுதி தேர்தல் முடிவுகள் வெளியானது. அதில் அனைவருக்கும் அதிர்ச்சி அளிக்கும் வகையில் திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் வெறும் 3.70% வாக்குகளை பெற்று 4வது இடத்துக்கு தள்ளப்பட்டு டெபாசிட் இழந்தார். இது திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி மக்கள் ஆதரவை இழந்ததாகவே பார்க்கப்படுகிறது. அதோடு இந்த மறு தேர்தலில் இடதுசாரி வேட்பாளர் 40,645 வாக்குகளை பெற்று 19.34% வாக்குகளோடு 2ஆம் இடம் பிடித்தார். இதனை குறிப்பிட்டு மம்தாவுக்கு இதுவரை ஆதரவு அளித்த சமூகங்கள் தங்கள் வாக்கை தற்போது இடதுசாரிகளை நோக்கி திருப்புவதாகவும், அடுத்த நாடாளுமன்ற தேர்தலில் இடதுசாரிகள் பிரதான எதிர்க்கட்சியாக உருவெடுக்க வாய்ப்புள்ளதாகவும் அரசியல் நிபுணர்கள் கருதுகின்றனர்.